ஏங்க கட்டிங் கடைக்கு போனீங்க, இப்போ கட்டிங் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு இப்படி கட்டிங் பண்ணாமல் வர்றீங்க, என்னாச்சு உங்களுக்கு? கடையில் கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுமா. இந்த பதிலை தான் சொல்லுவீங்க, அப்புறம் வந்துட்டா அப்புறம் போயிருக்கலாமல்ல. வந்துட்டு தான் போகலாம் தான் வந்திருக்கேன். அதுக்கு சரி, அப்போ கொண்டாங்க, 300 கொடுத்து நல்லா கொண்டாங்க பார்க்கலாம். பணமா? இந்த 2 பொட்டணம் பிரியாணி இருக்குது, இந்த 100 கையில். ஏன் பிரியாணி எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க இன்னைக்கு? பிரியாணியா? அது வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பிரியாணி வாங்கிட்டு வர்றீங்க? அது வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அதனால வாங்கிட்டேன். எனக்கு நான் பிரியாணி வெளியெல்லாம் வாங்கிட்டு வந்தால் சாப்பிட மாட்டேன்னு தெரியுமல்ல. தெரியும், இன்னைக்கு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் உங்கள்கிட்ட. எனக்கு சிக்கலில் மாட்டீங்க, ஏதோ இப்படித்தான் செய்வீங்க. இல்லைம்மா, அந்த கடைக்கு வெளியே இதெல்லாம் பேசவே வேண்டாம். ஒருத்த பசிக்குதுன்னு வந்தேன், சொல்கிறத கேளு. யார் பசிக்குதுன்னு வந்தாங்க? 2 குழந்தைய கூப்பிட்டுட்டு ஒரு குடும்பம் அப்படியே வந்துச்சு பசிக்குதுன்னு. கேட்டேன், சரி காசை பசிக்குதுன்னு சொன்னாலும் சுற்றி பற்றின்னு பார்த்து அந்த பிரியாணி கடை தான் இருந்தது. பசிக்குதுன்னு சொல்கிறது கேளு. பிரியாணி கடை பசிக்குதுன்னு கேட்டாங்களா கொடுத்துருவீங்களா? பார்த்தா பப்பரானே பிச்சை எடுக்கிற ஆள் மாதிரி தெரியல, குடும்பஸ்தனா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பொட்டம் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். எதுக்கு உடனே கேட்டதும் வாங்கி தர்றீங்க? அதுதான் என் தப்பு தான். எருமை பசிக்குன்னு மனசு இறக்கி கொடுத்துட்டேன். அதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தா பிரியாணி வாங்க மாட்டேன், காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன, ஏன் பிரியாணி சாப்பிட மாட்டேன், குழந்தைய 2 வச்சுக்கிட்டு பசிக்குதுன்னு அழுகுது, நீ கொடு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்குன்ட்டு அது பண்ணி சொல்லி நீங்கள் அமாவாசை நாள் நாங்கள் சாப்பிட மாட்டோங்க. அமாவாசை நாள் சாப்பிட மாட்டேன். பிரியாணி சாப்பிட மாட்டேன். குழந்தைகளுக்கு அமாவாசைன்னு தெரியுமா, அப்துல் காதர் தெரியுமா, என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட சொல்லுங்கன்னு. இல்லை வேண்டாங்க, காசு வேணா கொடுங்கன்னு. எனக்கு சரியான கோவம், எரிச்சல் வருச்சு. என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. அதனால் தடாபடா என்னை கையில் கொண்டுட்டு தூக்கி எரிச்சிட்டு கூட வரலான்னு நினச்சேன். சரி நம்ம அமாவாசை நாள் சாப்பிட்டு செத்துட்டு போகுது அப்படின்னு நான் கொண்டு வந்துட்டோமே. அதுதான் பசின்னு கேட்குறாங்க. அமாவாசைக்கு அதுக்கு என்ன, அமாவாசை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. இருந்தாலும் பசின்னு ரொம்ப பசியாக இருக்கும்போது நம்ம அது எனக்கு என்ன எரிச்சல், அந்த குழந்தைக்கு அமாவாசைன்னு தெரியுமா? அதுதான் நான் சொல்கிறேன். அந்த அமாவாசை தெரியாத கொடுத்து போட்டு போக வேண்டியதான். பசிக்குதுன்னு கேட்டதுனால தான் பசிக்கு தான் நான் வாங்கி கொடுக்க முடியும். காசு வாங்கி கொடுத்துட்டீங்க, தப்பு இல்லை. அதுக்காக அமாவாசைன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு 10 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு வந்துருந்தா பிரச்சனையெல்லாம் போகும். ஆமாம், இப்போ அதுதான் அதெல்லாம் இப்போ 200 ரூபாய் முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேத்து வாங்கிட்டு உட்காந்துருக்கேன்ல. அதுதான் அது 2 நாளாக பேசாமே உட்காந்துருக்கீங்க. இப்போ என்ன பண்ண சொல்கிற? 2 நாளாக பேசுறதுக்கு நீ வீட்டு 300 காசுக்கு இந்த போடுற. நான் சம்பாதிச்ச காசு 200 ரூபா அநியாயமே விட்டுட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியுமா? நம்ம நீ ஒன்று சாப்பிடு, நம்ம நாய்க்குட்டிக்கு ஒன்று போடு. சாப்பிடல, ஒன்றும் பிரச்சனை. எனக்கு பசியானா தான் நான் சாப்பிட முடியும். சரி கொஞ்சம் பொறுத்து சாப்பிடு. சாப்பிட்றேன் இல்லைங்களே, இருந்தாலும் இது தேவையில்லாத வேலை தானே உங்களுக்கு. கட்டாயம் தேவையில்லை, அதான் நினச்சி பார்த்துட்டே வந்துட்டே இருக்கேன். சாப்பிட்ருப்பாங்க, அவங்க ஏமாத்துறவங்களா இருக்கு. காசு வாங்கிட்டு அவங்க பணம் சேர்த்திட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தர், அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. சரி பணம் சேர்த்துட்டு அவங்க சேர்த்து என்ன 150 வருஷத்துக்கு இருக்கட்டும். அந்த குழந்தை பசின்னு அழுதுச்சுன்னா நீங்க வாங்கி கொடுத்துருக்கலாம், தப்பு இல்லை. வாங்கி அப்படி சொல்லித்தாமா கேட்டாங்க. நீ ஏன் புரியாம பேசிட்டு இருக்க? அந்த குழந்தை எடுத்து அழுதுட்டு இருந்தது பார்த்த உடனே எனக்கு மனசு கேட்கல. அப்புறம் இன்னைக்கு எனக்கு அந்த இடத்துல சங்கடமா போச்சு. அன்னைக்கு எல்லாரும் என்னைய பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆகி போச்சு அந்த இடத்துல. அதனால சட்டுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்ப அங்க எரிஞ்சிட்டு வரலான்னு பார்த்தா எரிஞ்சு அதை விட கேவலமா இருக்கு. சாமி மறுபடியும் அதைவே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அமாவாசை அன்னைக்கு சாப்பிட்டா என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்கற பசிக்கு சாப்பிட்றவங்க. அது முதல்ல அந்த குழந்தைக்கு அமாவாசைன்னு தெரியுமா? நான் தெரியும். அதைத்தான் மறுபடியும் சொல்றேன் திருப்பி. இப்போ அமாவாசையில சாப்பிட்டா என்ன ஆயிருன்னு நான் கேட்கறேன். நான் உங்ககிட்ட இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்ககிட்ட வேண்டாம் சாமி.